ஆடியோ மட்டும் வந்து செக் பண்ணிக்கணும். இதில் சிட் ஸ்ட்ரைட், பேக் ஸ்ட்ரைட், மூச்சு காத்தானது சீரட், அதை கீழே வச்சுடு. ஃப்ரீயாக உட்காந்து. இல்லை மடியில் அதை வச்சுக்கணும். அப்படியே ஃப்ரீயாக. प्रातस्मरामि हृदि संस्फुरदात्मतत्त्वम् सच्चित्सुखं परमहंसगतिं तुरीयम् यत्स्वप्नजाग्रसुषुप्तिमवैति नित्यम् तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः प्रातर्भजामि मनसा वचसा मगम्यम् वाचो विभान्ति निखिला यदनुग्रहेण यं नेति नेति वचनैर्निगमा अवोचुः तं देवदेवमजमच्युतमाहुरग्रयम् प्रातर्नमामि तमसः परमर्कवर्णम् पूर्णं सनातनपदं पुरुषोत्तमाख्यम् यस्मिन्निदं जगतशेषमशेषमूर्तौ रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै रज्ज्वाम्बुजङ्गमिव प्रतिभासितं वै श्लोकत्रयमिदं पुण्यं लोकत्रयविभूषितं प्रातःकाले पठे नित्यं सह गच्छेत् परमं पदम् स गच्छेत् परमं पदम् புக் எங்க வால டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா எல்லாத்தையும்
ஆரம்பிக்கலாமா? ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்திரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. உகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः. அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே. व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै. तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. कखलो नालङ्क्रियते दृष्टादृष्टार्थसाधनपटीयान् अमुया कण्ठस्थितया प्रश्नोत्तररत्नमालिकाया श्लोकम् 4. कः पत्यतरो धर्मः कः शुचिः इह यस्य मानसं शुद्धम् कः पंडितः विवेकी किं विषम् अवधीरणा गुरुषु. அப்போ நம்ம பண்டிதா கஹா, யார் பண்டிதன்? யார் பண்டிதன்? யார் விவேகி? டிஸ்கிரிமினேஷன். வெரி குட். ஸோ டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் யாருக்கு இருக்கோ அவனுக்கு பேர் விவேகின்னு பேர். சரியா? அப்போ இப்போ நம்ம படிப்படியாக அழகாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தர்மத்திலிருந்து விலகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு, தர்மத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், தர்மத்தை தூண்டக்கூடிய விஷயங்களான மனசில் இருக்கிற அசுத்தத்தை நாம் தவிர்க்கணும். மனசில் இருக்கிற சுத்தம் தான் உண்மையான சுத்தம் அப்படின்னு பார்த்துட்டு, அதிலேருந்து மனசில் இது சுத்தம், இது சுத்தம் இல்லை, இது நம்ம செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்றது தானே நேச்சுரலி த நெக்ஸ்ட் திங் இல்லையா? அப்போது கேட்குற கேள்வி இங்கே என்ன, அடுத்த கேள்வி என்ன அழகாக எவால்வ் ஆகுது அப்படின்னா, பண்டிதன் யார்? பண்டிதன்னா எவன் ஒருவன் விவேகியோ அவன் பண்டிதன். சரி, பண்டிதனுக்கு பதிலாக இப்போ விவேகின்னு இன்னொரு வார்த்தை வந்திருக்கு. விவேகினா என்ன அப்படின்னாக்க, நாம் பார்த்தோம் தமிழில் யார் ஒருவனுக்கு பகுத்து அறியக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவன் விவேகி. சரி, டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு பொதுவாக டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற வேர்டு இங்கிலீஷில் 2 கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுவாள். ஒன்று டிஸ்கிரிமினேஷன்னா என்ன? ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். கண்ணா சேஷ்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. 45 மினிட்ஸ் மட்டும். டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னாக்கா 2 விதமான அர்த்தம் இருக்குது. ஒன்று ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், மேல்ஸ்க்கு மட்டும் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் அப்படின்னு பண்ணுறது இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதுக்கப்புறம் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், இதெல்லாம் சொல்லுவா இல்லையா? இந்த டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் ஒரு நெகட்டிவ் சென்ஸில் யூஸ் பண்ணுறது, தட் விச் ஷுட் நாட் பி டன் அப்படின்னா. பட்டு டிஸ்கிரிமினேஷனுக்கே இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எபிலிட்டி டு கேட்டகரைஸ் திங்ஸ். இப்போ ஒரு கூடையில் மாம்பழம் வருது அப்படின்னாக்க, நல்ல மாம்பழங்கள், அழுகி போன மாம்பழங்கள், ஆர் பழுத்த மாம்பழம், நல்லது அழுகினதை விட்டுடுவோம், பழுத்தது இன்னும் பழுக்க வேண்டியது அப்படின்னு பிரிக்கிறது இருக்கு இல்லையா? திஸ் இஸ் ஆல்சோ டிஸ்கிரிமினேஷன். திஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஈட்டிங் டுடே,
இது வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு தான் சாப்பிட முடியும். இதுவும் டிஸ்கிரிமினேஷன் தான். இங்கே சொல்லப்படுற அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர், அந்த டிஸ்கிரிமினேஷன் எது அப்படின்னாக்க புத்தியில் இருக்கக்கூடிய இந்த சக்தியை பற்றி சொல்கிறது. ஏற்றத்தாழ்வு பண்ணுற டிஸ்கிரிமினேஷன் இங்கே சொல்லலை. இங்கே சொல்கிறது எது? இது இங்கே வந்து பகுத்து அறியக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறோமே வழிஞ்சு பிரித்து சூழ்ச்சி பண்ணுற விஷயத்தை பற்றி இங்கே பேசலை. அப்போது விவேகி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? எப்படி வந்து கைக்கு வந்து தூக்குற சக்தியோ, ஒரு பொருளை தூக்கிறதுக்கான சக்தி இருக்கோ, காலுக்கு வந்து நம்மளை ஒரு வழி நடத்துறதுக்கு, ஒரு நம்மளுடைய வெயிட்டை தூக்கி நடக்கிறதுக்கான சக்தி காலில் இருக்கோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வழி நடத்தும் பொழுது நம்மளுடைய திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் புத்தின்னு பேர். அந்த புத்திக்கு இருக்க வேண்டிய பவர் எது அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டிவ் பவர். வாட் டிஃபைன்ஸ் புத்தி? புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பா இல்லையா, திட்டுவா இல்லையா? நம்ம ஊரில் திட்டுறதுல வந்து எது ரொம்ப அதிகமாக திட்டுவா தெரியுமோ? போடா முட்டாள், அறிவு கட்டவனே. புத்தி இருக்கா இல்லையா, வேலை செய்யலையா, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, ஹையஸ்ட்டு ஒருத்தனை எப்படி ஒருத்தனுக்கு எங்கே ஹர்ட் ஆகும் அப்படின்னா, அவனுடைய புத்தி இல்லைன்னு சொன்னால் ஹர்ட் ஆகிடும். போடா கருப்பா அப்படின்னு சொன்னால் ஹர்ட் ஆகும். ஆனால் போடா புத்தி இல்லாதவனே அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே ஹர்ட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே புத்தியில் வந்து அப்போ ஒருத்தனுக்கு புத்தி இருக்கா புத்தி இல்லையா அப்படிங்கிறது எப்படி முடிவாகும் அப்படின்னா, அவனால் வந்து விவேகத்தை அப்ளை பண்ண முடியறதா முடியலையா அப்படிங்கிறது தான் புத்தியோடைய மெஷர். அப்போது இந்த விவேகம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு பிடிச்சது பிடிக்காதது இதெல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு கரெக்டாக வந்து திஸ் தட் அப்படின்னு பிரிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் ஆஃப் புத்தி. அப்போது இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் புத்தி என்ன, விவேகம் என்ன? இனிமேல் நான் விவேகம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். ஓகே, ஸோ விவேகம்னா என்ன? நம்ம புத்திக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. சரியா? ஒன்று வந்து நாலெட்ஜு, அந்த நாலெட்ஜை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சக்தி புத்திக்கு இருக்குது. இன்னொரு ஒரு முக்கியமாக இருக்க வேண்டிய சக்தி என்ன அப்படின்னா விவேகம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தி அட்டாமிக் தியரி இருக்குது இல்லையா, ஆட்டம். அப்புறம் வந்து அந்த ஒரு ஆட்டமை வந்து ரெண்டாக பிரித்தோன்னா எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற இந்த நாலெட்ஜ் இருக்கு இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறதும் அந்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு புத்தி வேணுமா வேண்டாமா? புத்தி வேணும். இது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் புத்தி, தட் இஸ் கெய்னிங் எ நாலெட்ஜ். ஒரு அறிவை அடைஞ்சு அந்த அறிவை செயல்படுத்தக்கூடிய திறன், இதுவும் புத்திக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். இப்போது கூடாங்குளம்லேயோ இல்லை வேறு ஏதாவது இடத்துலையோ வந்து அந்த அணு ஆய்வு பண்ணி அதிலிருந்து வந்து மின்சார சக்தி ஜெனரேட் பண்ணுறது, அது நல்லதா கெட்டதா? அது நல்லது, பண்ணலாம். ஆனால் ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்ட மாதிரி அதே அணு ஆய்வு அந்த விஷயத்தை அறிவை வச்சுண்டு வெடிகுண்டு போடலாமா போடக்கூடாதா? போடக்கூடாது இல்லையா? அப்போது புத்தியில் தி அட்டாமிக் நாலெட்ஜு, நியூக்ளியர் சயின்ஸ், அந்த நாலெட்ஜு அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன், இது புத்தி தான். இது தவிர இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வெதர் சம்திங் இஸ் அப்ராப்ரியேட் டு பி டன் ஆர் நாட் டு பி டன் இல்லையா? இதுவும் நன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து புத்தியோடைய ஃபேக்கல்ட்டி. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, தி என்டையர் கூகுள், த நாலெட்ஜ் பேங்க், என்டையர் திங் என்ன இருக்குது அப்படின்னாக்க, யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் நாலெட்ஜ் அண்ட் ஹவு டு சயின்ஸு டெக்னாலஜி ரெண்டுமே வந்து கொட்டி கிடக்கு கூகுளில். ஆனால் இந்த விவேகம் அப்படிங்கிறது வந்து கூகுள் கொடுக்க முடியாது, விக்கிபீடியா கொடுக்க முடியாது, கோரா கொடுக்க முடியாது. இது நாம் வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி அங்கெல்லாம் படித்து அந்த நாலெட்ஜ் எல்லாம் வளர்த்துக்கிறோமோ, அதே மாதிரி இந்த விவேகம் என்பது நாம் வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது இந்த விவேகம் அப்படிங்கிறதுல முதல் விவேகம் ஒருத்த மனுஷன் எதை அடையணும்
அப்படின்னாக்க இது செய்யலாம், இது செய்யக்கூடாது. அந்த விவேகத்துக்கு பேர் வந்து தர்மா தர்ம விவேகம். தர்மா தர்ம விவேகம். வாட் இஸ் ரைட், வாட் இஸ் நாட் ரைட், வாட் இஸ் டு பி டன், வாட் இஸ் டு பி அவாய்டட், ஆர் வாட் இஸ் நாட் டு பி டன். புரியுறதா? கார்த்தால எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். சிம்பிள் மெஷர். ஏன்னா சூரிய பகவான் வந்து நம்மளுடைய தெய்வம். அவர் வரத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்துட்டுருணும். சிம்பிள். சரியா? ஏன் 8:30 மணிக்கு எழுந்துட்டா என்ன ஆகும்? டெய்லி 8-9 மணிக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம வந்து கண்டினியூஸாக லேட்டாக எழுந்தே பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில். சரி, என்னுடைய ஒரு பையன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய 10வது வயசுலேருந்து கிட்டத்தட்ட 20வது வயசு, அந்த 10 years ஆஃப் மை லைஃப் வந்து நான் எப்போவுமே ப்ரிடாமினண்ட்டாக லேட்டாகவே எழுந்து பழகியிருக்கேன். அப்படின்னாக்க எப்போ புத்தி ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணணுமோ புத்தி ஃபேக்கல்ட்டி வேலை செய்யாமல் போயிடும். டல்னஸ் வந்து ஹோல் லைஃபுக்கு பாடியில் செட் ஆகிடும். டல்னஸ் செட் ஆகிடுதுன்னா விவேகம் அப்படின்ற புத்தி ஃபேக்கல்ட்டியும் ஒர்க் பண்ணாது. அண்ட் யுவர் எபிலிட்டி டு கெயின் நாலேஜ் இருக்குல்ல, அதுவும் குறைஞ்சி போயிடும். அப்படின்னா யூ ரைஸ் வென் த வேர்ல்டு ரைசஸ். பிகாஸ் இந்த பாடி வந்து இந்த மொத்த சிருஷ்டியோட பஞ்சபூதத்தோடைய ரெப்ரசன்டேஷன். சரி, இது எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அறிவு இருக்கிறதுனால, இந்த அறிவு இருக்கு இல்லையா, பாடி இஸ் மேட் ஆஃப் பஞ்சபூதம். The biological clock goes along with this movement of the earth, சிருஷ்டி, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போது அதிலிருந்து வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூரியோதயத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்துடணும். அதுதான் விவேகம். தட் இஸ் டு பி டன். சூரியோதயத்துக்கு அப்புறம் எழுந்துக்கக்கூடாது. அதனால தான் நான் சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எழுந்துக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. புரியுறதா? அப்போது நாலெட்ஜ் அண்ட் இது இருந்தால் மட்டும் போகாது, அதனோட சேர்ந்து தொடர்ந்து நமக்கு வந்து விவேகம் அப்படிங்கிற புத்தியோடைய சக்தியும் இருக்கணும். ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரியணும். அது தர்மா தர்ம விவேகம். நான் எப்படி என் வாழ்க்கையை வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அதிலிருந்து அடுத்த விவேகம் என்ன? நித்திய அநித்திய வஸ்து விவேகம். வாட் இஸ் பர்மனெண்ட் இன் த வேர்ல்ட், வாட் இஸ் இம்பர்மனெண்ட் இன் த வேர்ல்டு. இது ரொம்ப பெரிய டாப்பிக்கு, அதனால் நான் மென்ஷன் மட்டும் பண்ணுறேன். கிளாஸ் கேட்டுன்னு இருக்கிற யுவாஸாக இருக்கலாம், கிளாஸ் கேட்டுன்னு இருக்கிற மிடில் ஏஜாக இருக்கலாம், கிளாஸ் கேட்டுன்னு இருக்கிற எல்டர்ஸாக இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு காமன் நாலேஜ் என்ன அப்படின்னா, இது மட்டும் நம்ம வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணியிருந்தாலும், என்ன நமக்கு கிடைச்சாலும், நம்ம என்ன அனுபவிச்சிருந்தாலும், தட் ஹஸ் நெவர் பீன் பர்மனெண்ட். கரெக்ட்? என்னுடைய ஓன் பாடி வந்து இட் இஸ் நாட் த சேம் வே லைக் இட் வாஸ் 5 months பேக், இல்லையா? அப்போது நத்திங் இஸ் எவர் பர்மனெண்ட் இன் திஸ் வேர்ல்டு. இது வந்து நத்திங் இஸ் பர்மனெண்ட் அப்படின்னு சீரியஸாக சொல்கிறதுக்காக இல்லை. இது பர்மனெண்ட்டாக இல்லை, அதுதான் நேச்சர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு செடியில் எப்படி வந்து ஒரு இலையானது முளைக்கிறதோ, அது அழகாக சின்னதாக வந்து சிகப்பாக இருக்கும். சிகப்பாக இருந்ததுக்கப்புறம் அது என்னாகும், அப்படியே லேசாக க்ரீன்னஸ் பிக்கப் பண்ணும், லைட்டு க்ரீன், அப்புறம் டார்க்கு க்ரீன், அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டார்க்கு க்ரீனை போட்டுன்னு அந்த இலை திருப்பி கீழே விழுந்துடும். அந்த இலை கீழே விழுந்து என்ன ஆகிறது, அதே மரத்துக்கு வந்து அந்த சாயிலில் எருவாகி திருப்பி வந்து வேறு இலை மறைக்கிறது. இதுதான் ப்ராசஸ், இதுதான் நேச்சரோட ப்ராசஸ். இந்த சைக்கிள் இருந்தால் தான் நேச்சர் அண்ட் ஹோல் லைஃப் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம அதே மாதிரி இருந்தோன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது, இல்லையா? கண்டினியூஸாக சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இஸ் சம்திங் டு பி செலப்ரேட்டட். இதுலேருந்து ஆஃப் ஷூட் என்ன அப்படின்னா, எனிதிங் தட் சேஞ்சஸ் அதை வந்து நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது லைஃப்பில். எல்லாமே அனித்தியம் அப்படின்ற வார்த்தையினால் நமக்கு என்ன அறிவு வரணும் அப்படின்னா, ஏதாவது ஒன்று தொலைஞ்சு போச்சோ, ஏதாவது ஒன்று உடஞ்சி போச்சு, ஏதாவது ஒன்று நம்ம இழந்துட்டோம், ஏதாவது ஒன்று மாறிடுது அப்படின்னாக்கா எஸ் தட் இஸ் ஹவு இட் வில் பி அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. புரியுறதோ? வீட்டில் திடீர்னு குக்கரை தொட்டு கை சுட்டு கொடுத்தோன்னா
நம்ம என்ன பண்ணுவோம், இனிமேல் இந்த இடத்துல அடுப்பே பற்ற வைக்கக்கூடாது நான் டெசிஷன் எடுப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நேச்சர் ஆஃப் ஃபயர் வந்து சுடுவோம், அதை நான் தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி மாறிண்டே இருக்கக்கூடியது எல்லாமே அப்படின்னாக்க அந்த மாறிண்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிண்டே நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். புரியுறதா? ஒரு சினிமா பார்த்துட்டு இருப்போம், அந்த சினிமாவில் வந்து ஹீரோவோட ஃபேமிலிலாம் ஜாலியாக வந்து டான்ட 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 டான் அப்படின்னு அந்த ஹோல் ஃபேமிலி ஜாலியாக விளையாடின்னு இருக்கும்போதே நம்ம ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நான் ஒரே சந்தோஷமாக காட்டுறான், இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஏதோ ஆக போகிறது இல்லையா, ஏதோ அந்த லாரி வந்து மோதிடும், இல்லைன்னா யாராவது பள்ளத்தாக்கில் ஊந்துடுவோம், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம்ல. ஏன்? அப்போ தானே படம் ஓடும், நமக்கு தெரியாதா? அந்த மாதிரி லைஃப்பை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோ. எவ்ரி திங் இஸ் வெரி ஃபாஸ்ட் சேஞ்சிங், இண்டிகேட்டிங் தட் நத்திங் இஸ் எவர் பர்மனெண்ட். அதனால் எனிதிங் யூ லூஸ், ஓகே, கொஞ்சம் நேரம் ஐயோ போயிடுதுன்னு இருக்கட்டும், பட் யா தட் இஸ் ஹோ இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் மூவ் ஆன். நித்திய வஸ்து. அதிலேருந்து என்ன பண்ணணும், எது பர்மனெண்ட்டு நிஜமாவே அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆத்மானாத்ம விவேகத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு. அதனால் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்சர்வ். இந்த விவேகத்தை எப்படி வளர்த்துக்கணும், நம்ம அப்சர்வ் பண்ணணும், கான்டம்ப்ளேட் பண்ணணும், பகவான் இடத்துல பக்தி இருக்கணும். இந்த 3 விஷயம் இருந்ததுன்னா விவேக சக்தி நமக்கு வளரும். ஃபஸ்ட் என்ன, அப்சர்வ் பண்ணணும், என்ன நடக்கிறது என்ன நடக்கலை அப்படின்னு. நிறைய பேர் வந்து எது சரி தவறுன்னு சொல்லுவா, ஆனால் அதை வந்து அவளால் கடைபிடிக்க முடியல அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. கரெக்ட்? நம்மளுடைய அப்பா அம்மாவே எடுத்துக்கலாம் இல்லையா, அவள் நிறைய விஷயம் சொல்லியிருப்பா, சம்டைம்ஸ் 1 2 3 கடைபிடிக்காமல் போகும். ஏன் அது? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு என்னது, அவளை குறை சொல்கிறதுக்கா? இல்லை. அப்போனா என்ன, கடைபிடிக்கிற அளவுக்கு அந்த விவேக சக்தி வந்து அந்த சூழ்நிலையில் ஏற்படலை இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன லேர்னிங் எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, விவேக சக்தி வளர்த்துக்கணும். நம்ம இந்த மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ரொம்ப நிறைய சேர்த்துக்கிறது வந்து நமக்கு நேச்சுரல் நான் நிறைய பண்ணுவோம், அது எவ்வளோ வேணால் பண்ணுவோம், பட் இம்பார்ட்டண்ட் ஈக்குவலாக பண்ண வேண்டியது வந்து பண்ணணும். அதுக்கு லைஃப்பை நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது வந்து அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்தை வந்து கான்டம்ப்ளேட் பண்ணணும். புரியுறதா? இந்த விஷயம் அவனுக்கு நடந்ததே, இது நாளைக்கு எனக்கு நடந்தால் நான் என்ன பண்ணுவேன், எப்படி இருப்பேன். மூணாவது விஷயம் என்ன, இந்த விவேகம் அப்படின்ற சக்தி இருக்கு இல்லையா, இந்த விவேகம் அப்படின்ற பேஸில் நம்மளுடைய மற்ற எல்லா நாலெட்ஜ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அந்த சக்தி வந்து நமக்கு ஈஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணால் அதுவும் வந்து வேகமாக நமக்கு விவேக சக்தி வளரும். அடுத்தது என்ன கேட்குறார், கிம் விஷம்னா எது விஷம்? விஷம் என்பது எது? விஷம்னா என்ன தமிழில் என்ன அதுக்கு வார்த்தை? பாய்சன். இங்கிலீஷா பாய்சன்? பாய்சன் நாலாவது இல்லையா? விஷம் என்பது எது? ஒரு மனுஷனுக்கு எது விஷம் அப்படின்னா, குருஷு அவதீரணா. இந்த இடத்துல குருஷு அப்படிங்கிறதுக்கு வந்து குரு அப்படின்ற அர்த்தம் மட்டும் இல்லை, குருஷு அப்படின்னா சான்றோர்கள், மகாகணம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, சான்றோர்கள் பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது எதுவோ, அவள் சொல்கிறதோட டிஸ்அக்ரி பண்ணுறதோ, அது மெயினாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது, பெரியவாளை டிஸ்ரெஸ்பெக்ட் டிஸ்ரிகார்டு பண்ணுறது எதுவோ அது வந்து விஷம். நிறைய விஷயம் விஷம்னு சொல்லலாமே, எதுக்கு இந்த விஷயத்தை விஷம் சொல்கிறா அப்படின்னாக்க, ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்புடையதா இல்லையா, விஷம் இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதே வந்து நமக்கு நம்மளோட முன்னோர்கள் தான் சொல்கிறாங்க. அதனால் நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ரிஷிகள், நம்மளுடைய பெரியோர்கள் ரொம்ப முக்கியம். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை வந்து நாம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஒரு நாளும். தேர் மே பி சம் டிஸ்அக்ரிமெண்ட் இன் பிட்வீன். அப்பா ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோயேன்,
அது வந்து நம்மளால் அக்ரி பண்ண முடியலன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டிஸ்அக்ரி பண்ணணும். இப்போ 2 எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். இப்போ வந்து ராமரை எடுத்துப்போம். நம்ம ராமர் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம், சரியா, அப்பா சொன்னதை அப்படியே செஞ்சார். பிரகலாதனை எடுத்துப்போம். பிரகலாதன் அப்பா சொன்னதை அப்படியே செஞ்சானா? செய்யலை. புரியுறதோ? அப்போது பிரகலாதன் தன்னுடைய விவேக சக்தியை பயன்படுத்துவது மூலமாக, இல்லை அப்பா வந்து உமாச்சியாக இருக்க முடியாது, அப்பா தன்னை உமாச்சிங்கிறார், இல்லை அவராக இருக்க முடியாது, நாராயணன் தான் பரோதெய்வம் அப்படின்ற விஷயம் வந்து பிரகலாதனுக்கு தெரிஞ்சுடுது. அதனால் அப்பா நீங்கள் சொல்கிறது தப்புப்பா, அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீயும் சொல்லுப்பா, ஓம் நமோ நாராயணா சொல்லுப்பா அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டிஸ்அக்ரி பண்ணலாம். புரியுறதோ? ஸோ நாம் இதுலேருந்து லேர்னிங் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விவேக சக்தியை பயன்படுத்தணும். நம்பர் 1. அந்த விவேக சக்தியை பயன்படுத்தி எது சரியான விஷயமோ ஒருத்தர் சொல்கிறா அப்படின்னா அது நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நாம் வந்து அப்படியே ஒபே பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் அவள் சொல்கிறது வந்து தப்பாக இருந்ததுன்னா ரெஸ்பெக்டை குறைக்காமல் டிஸ்அக்ரி பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் ஹவு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, பெரிவா சொல்கிறதும் நம்ம ஆன்சிஸ்டர் சொன்னதும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே இக்னோர் பண்ணுறது, அப்படியே இது பண்ணுறது வந்து உன் வாழ்க்கைக்கு விஷமாக அமையும். சீக்கிரம் எழுந்துக்கோன்னா சீக்கிரம் எழுந்துக்கோ, முயற்சி பண்ணு. யுவகேந்திரா சேர்ந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா செஷன்லேயும் டைரெக்டாக இன்டைரக்டாக இதை சொல்கிறேன். யாராவது ஒருத்தர் வந்து சொன்னல, ஜி நான் எஃபர்ட்டு போட்டு முந்தி வந்து 8:45 எழுந்துட்டுருந்தேன், இப்போ வந்து 8 o'clock எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட்டு. 8 வந்து 7:30 ஆகணும், 7:30 வந்து 7 ஆகணும், 7 வந்து 6:30 ஆகணும், 6:30 வந்து 6 o'clock ஆகணும். மேக்ஸிமம் 6க்கு முன்னாடி எழுந்துட்டுருணும். சரியா? ஓகே, அடுத்தது ஸ்லோகம் 5. கிம் சம்சாரே சாரம் बहुशोऽपि विचिन्त्यमानम् इदमेव किं मनुजेष्विशिष्टतमम् किं मनुजे विशिष्टतमम् स्वपरहिताय उद्यतमं जन्मम् स्वपरहितायोध्यतमं जन्म. வெரி குட். இந்த வருஷத்தில் வந்து 2 கேள்வி தான். ஏன் சம்சாரே கிம் சாரம்? இந்த சம்சாரே அப்படின்னா சம்சாரத்துக்கு பொதுவாக 2-3 அர்த்தம் சொல்லுவாள் இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் சாஸ்திரம் படிக்கும்போது சம்சாரம் அப்படின்னா தி அஃப்ளிக்ஷன்ஸ், தி சாரோ தட் ஒன் அண்டர்கோஸ் இல்லையா? ஒருவன் படுகின்ற மன கஷ்டங்கள், மனக்லேஷங்கள், அந்த துன்பங்கள், அதை வந்து சம்சாரம் அப்படின்னு சொல்லுவான். ஹிந்தியில் ப்ரிடாமினண்ட்டாக ஹிந்தியில் சொல்கிறச்சே சன்சார் அப்படின்னா இந்த மொத்த உலகத்தை வந்து சம்சாரம் அப்படின்னு சொல்லுவான். தமிழில் சம்சாரம்னா என்ன? தமிழில் சம்சாரம் அப்படின்னாக்கா ஒய்ஃப்னு அர்த்தம். சரியா? இங்கே எந்த சம்சாரத்தை சொல்கிறது அப்படின்னாக்கா, இங்கே வந்து சம்சாரே இந்த எல்லா விஷயமும் இயங்கின்னு இருக்கு இல்லையா உலகத்தில், இந்த மொத்த சம்சாரம் இதனுடைய சாரம் என்ன? ஒய் எவ்ரிதிங் இஸ் கோயிங் அரவுண்ட். யாராவது கேள்வி கேட்டிருக்கீங்களோ? இந்த கேள்வி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். சோலார் சிஸ்டம் இருக்கு, சூரிய பகவான் நடுவில் இருக்கார், அதை சுற்றி எல்லா பிளானட்டும் சுற்றி 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 வருது. எவ்வளோ தடவை சுற்றி இருக்கும் பூலோகம் சூரியனை? பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ். கரெக்ட்? அதுக்கப்புறம் இந்த ஹோல் சோலார் சிஸ்டம் எதில் வந்து மூவ் ஆகின்னு இருக்கு? கேலக்ஸி. என்ன கேலக்ஸி? பார்க்கடல் கேலக்ஸி. அதுக்கு மில்கி வேன் பேர் இங்கிலீஷில். அந்த கேலக்ஸியில் வந்து இது பண்ணின்னு இருக்கு இல்லையா? அந்த கேலக்ஸி மாதிரி
தௌசண்ட்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து அந்த என்னப்பா அது யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் அண்ட் கன்ட்ராக்ஷன், அதுக்கு அந்த தியரிக்கு ஒரு பேர் இருக்குது. யூனிவர்ஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயின்னு இருக்கு இல்லையா, எல்லாம் சொல்கிறா இல்லையா, ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணி ஏதோ சொல்கிறா இல்லையா. இது எல்லாமே ஏன் நடந்துட்டுருக்கு? நல்லா இருக்கா கேள்வி? எப்படி வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் கேட்கணுன்னு இதெல்லாம் சம்டைம்ஸ் தெரியும். சங்கர பகவத் பாதல் கேட்டாக்க இவருக்கு என்ன பதில் சொல்கிறார்? பகுஷோ அப்பி விசிந்தியமானம் இதமேவ. திரும்ப 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 எல்லாமே ஏன் நடந்துட்டுருக்கு, நான் ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கேன், நான் எங்கே போகிறேன், என்ன நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நன்னா நீ திங்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற. எதுக்காக இருக்குன்னா இதுக்காக தான் இருக்குது. எதுக்காக இருக்குது? எதுக்காக இருக்குதுன்னு நீ யோசிக்கணுங்கிறதுக்காக இது இருக்குது. புரியுறதோ? எதுக்காக இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் இருக்குது. நெட் எஃபெக்ட் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. நெட் எஃபெக்ட் அனாலிசிஸ்னால் என்ன? நெட் என்ன? நெட் என்ன? ஒரு பையன் தான் படிக்கவே இல்லையா, விளையாடிட்டு இருந்தாங்க. டேய் அம்மா வந்து சொன்ன, டேய் நன்னா படிடா, நன்னா படிக்கணும்டா, நீ நல்லா படிடா, ஏண்டா இப்படி இருக்க, ஒரே கவலையாக இருக்குடா எனக்கு. அம்மா படித்தா என்னம்மா ஆகும்? படித்தா என்னடா, நல்ல ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும்டா. நல்ல காலேஜ் கிடச்சா என்ன ஆகும்? நல்ல காலேஜ் கிடச்சி நல்லா படித்தேன்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் உடனே வேலை கிடைக்கும்டா. அப்படியா? கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சா என்னம்மா ஆகும்? நிறைய பணம் சம்பாதிக்கலாம்டா, நிறைய சம்பளம் கிடைக்கும்டா. நிறைய சம்பளம் கிடைச்சா என்னம்மா பண்ணுறது? நிறைய சம்பளம் கிடைச்சா வீடு வாங்கலாம், அதுக்கப்புறம் இது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், நிறைய லைஃபுக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கிடக்கிறேன்னு நீ வாங்கிக்கலாம்டா. அதெல்லாம் வாங்கிட்டேன்னா அதெல்லாம் பண்ணி என்னம்மா பண்ணுறது? இல்லைடா, ஒரு 40-50 வயசில் வரும்போது நீ வந்து தேவையான பணம்லாம் சம்பாதிச்சுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீயாக கூட இருக்கலாம்டாண்ணா. ஃப்ரீயாக இருந்தால் என்னம்மா பண்ணுறது? ஃப்ரீயாக இருந்தால் நீ பாட்டுக்கு ஜாலியாக நீ நினச்சதை பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம்டா. அதை தானேம்மா இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு காமெடி ஜோக்காக இருக்கலாம், இம்ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், பட் இந்த திங்கிங் வந்து ரைட் திங்கிங். அப்போது இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, ஐ ஆம் வாட் ஐ வாண்ட் டு பி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லோரும் எழுதிக்கணும். ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐ ஆம் ஆல்ரெடி வாட் ஐ வாண்ட் டு பி. நான் ஏற்கனவே எனக்கு என்ன வேணுமோ அதுவாக தான் இருக்கேன். புரியுறதா? அப்போது வேரியஸ் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் லைஃப் இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகம், இதை ட்ரை பண்ணுறது, அதை ட்ரை பண்ணுறது, இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, அதெல்லாம் எதற்காக இருக்குது அப்படின்னா, அது எல்லாத்துக்கிட்டேயும் இல்லை, எங்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. ஜென்மம் எடுக்கிறது எதுக்காக தெரியுமோ? ஜென்மம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையே. அது முன்னாடியே தெரியாதப்பா, போனாதான் தெரியும். சரியா? மனுஜேஷு கிம் இஷ்டதமம். இஷ்டதமம் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பிடிச்சது அப்படின்னு சொல்கிறத விட, மனிதர்களுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன். மனிதர்களுக்கு எது வந்து இருக்கிறதுலையே வந்து பெஸ்ட்டு, நல்லது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸ்வபர ஹிதாய உத்யதமம் ஜன்ம. என்னது? எவன் ஒருவன் தன்னுடைய வளர்ச்சிக்கும் மற்றவர்களுடைய நன்மைக்கும் பாடுபடுவது அந்த தன்மை இருக்கிறதோ அது
உத்தமமானது, அது சிறந்தது ஒருவனுக்கு. இதில் சங்கரர் வந்து அழகாக 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறார். மற்றவாளுக்காகவே நீ பாடுபடு அப்படின்னு சொல்லலை. தெர் இஸ் நோ சேரிட்டி விச் டஸ் நாட் பிகின் அட் ஹோம். புரியுறதோ? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நீ சந்தோஷமாக இரு. ஒன்று ஆமாஞ்சி, நானும் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் வந்து அப் டு 65 இயர்ஸ் நான் சந்தோஷமாக இருக்கிறத பற்றி யோசிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் மற்றவாளுடைய சந்தோஷத்துக்காக பிளான் பண்ண போகிறேன். நோ, அப்படி கிடையாது. எவ்ரி சிங்கிள் டே மேக் யுவர் செல்ஃப் ஹாப்பி, ஆல்சோ டூ சம்திங் ஃபார் அதர்ஸ். ஆரம்பத்தில் ஆல்சோ டூ சம்திங் ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு மெச்சோர்ட் மைண்ட் அப்படின்னாக்க இது ரெண்டுத்தையும் வந்து ரைட் பேலன்ஸில் எடுத்துப்போம். நம்மளுடைய நன்மை, மற்றவர்களுடைய நன்மை, இது ரெண்டுத்தையும் வந்து 2 கண்ணாக எடுத்துட்டு போகிறது எதுவோ அதுதான் ஒரு மனுஷனுக்கு உத்தமமான ஒரு விஷயம், நல்ல விஷயமானது. அது பரோபகாராய பலந்தி விருக்ஷாः, பரோபகாராய வஹந்தி நத்யாः, பரோபகாராய துகந்தி காவः, பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஐ டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நீ வந்து ஆக்சிஜன் மாஸ்க்கு, ஆக்சிஜன் இப்போது சொன்னது, இந்த ஃப்ளைட்டில் போனவாளுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். என்னது, அவள் வந்து இப்படி கையெல்லாம் காட்டுவாள் இல்லையா, இது போகணும். நான் திடீர்னு இன்கேஸ் நம்மளது வந்து ஃப்ளைட்டு வந்து எங்கேயாவது ஆயிடுத்துனா, நம்ம டமால்னு போய் எங்கேயாவது மோடினோன்னா, இல்லை ஃப்ளைட்டில் ப்ரெஷர் குறைஞ்சி போச்சு அப்படின்னாக்க ஆக்சிஜன் மாஸ்க்கு வந்து விழும், தெரியுமா? அப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுவா, நீ மற்றவனுக்கு போட்டு விடுறதுக்கு முன்னாடி நீ போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு உனக்கு போட்டுக்கோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்லுவாள். கரெக்ட்? அது வந்து தப்பு இல்லை, அது செல்ஃபிஷ் கிடையாது. நம்மளை நாம் பார்த்துக்கிறது வந்து செல்ஃபிஷ் கிடையாது. நாம் வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதோ, நம்மளோட இதுக்காக இருக்கிறதோ செல்ஃபிஷ் கிடையாது. ஆனால் அதை மட்டுமே பண்ணுறது வந்து செல்ஃபிஷ்னஸ். ஒரு லிமிட் இருக்கணும் எல்லாத்துக்கும், புரியுறதோ? அப்போ எப்படி நான் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னாக்க, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய சர்க்கிளில் வந்து நான் தீபாவளிக்கு இப்போ வந்து துணி எடுக்கும்போது மற்றவாளுக்கும் எடுத்து கொடுக்குறேன்னா, ஹூஎவர் இஸ் அண்டர் ப்ரிவிலேஜ்டு, நாட் ஸோ ப்ரிவிலேஜ்டு, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா, பட்டாசு நான் வாங்கி ஒரு பட்டாசு வந்து 5000 rupeesக்கு பட்டாசு வாங்குகிறேன் அப்படின்னாக்க, அதில் ஒரு 500 ரூபாய்க்கான பட்டாசை வந்து நான் மற்றவாளுக்கு கொடுக்குறேனா அப்படின்னு செக் பண்ணணும். வாட் இஸ் தட் ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு அதர்ஸ் அப்படின்னு பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா, என் வாழ்க்கையே வந்து மற்றவாளுக்குன்னு சொல்லிவிட்டு வீட்டை கொட்ட விட்டுருவான். தன்னையும் பார்த்துக்க மாட்டா, மற்றவாளையும் பார்த்துக்க மாட்டான். அப்படியும் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவா, நம்மளை பார்த்துட்டா போகிறோம், மற்றவாள்லாம் பகவான் பார்த்துப்பான். பெரிய லாஜிக் சொல்கிறார், பகவான் பார்த்துப்பானா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டியூட்டி என்ன, மற்றவாளுக்கும் நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு, யஜ்ஞத்தில் இருக்கணும் அப்படின்னு. அதனால் வந்து இட் ஹாஸ் டு பி எ ரைட் பேலன்ஸ். ரைட்டா? அடுத்தது 6வது ஸ்லோகம். மதிரேவ மோகஜனகः கः ஸ்நேஹः கேச்ச தஸ்யவோ விஷயாः கா பாவவல்லி தృష్ణா கோ வைரி யஸ்த்வனுத்வேகः யஸ்த்வனுத்யோகः. வண்டர்ஃபுல். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, மதிரா இவ மோக ஜனகா கஹ. மதிரானா என்ன? சாராயம், கள்ளச்சாராயம், பட்டச்சாராயம், எக்ஸட்ரா வாட் எவர். சங்கரர் காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்கு போல் இருக்கு.
இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது இதெல்லாம். இல்லைன்னா வேதம் சொல்லுமா? அப்போது மதிரா அதாவது அந்த சாராயம் குடித்து பிரமிச்சு போகிறான் இல்லையா, செயலிழந்து போகிறான் இல்லையா, அந்த அளவுக்கு தன்னைத்தானே மறக்கடிக்கக்கூடிய பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயம் எது வந்து ஒருத்தனை தன்னைத்தானே மறக்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஸ்னேகா அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். ஸ்னேகா அப்படின்னா அதுக்கு இங்கே என்ன டிரான்ஸ்லேஷன், என்ன அர்த்தம் அப்படின்னா அபிமானம். அப்பாவுக்கு பையன் மேல் இருக்கும் அபிமானம், அப்புறம் ஸ்பௌஸுக்கு ஸ்பௌஸ் மேலே இருக்கிற அபிமானம், இல்லை நம்ம வாங்கின வீடு நம்மளுடைய பொசஷன்ஸ் மேலே இருக்கிற அபிமானம். இந்த அபிமானம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரிஜினலாக நம்ம பார்த்தோம் இல்லையா விவேகம் அப்படின்ற ஒரு சக்தி, அந்த விவேக சக்தியை வந்து இழக்க செஞ்சிடும். புரியுறதோ? விவேக சக்தியை வந்து இது பண்ணிடும். இப்போது அட்டாம் பாம் போட்டான்னா அத்தனை பேர் செத்து போவான்னு தெரிஞ்சு போட்டிருப்பானா தெரியாமல் போட்டிருப்பானா? தெரிஞ்சு தான் போட்டிருப்பான். அந்த நாசத்தை உருவாக்குறதுக்காக தான் போட்டிருப்பான். அதனுடைய நாசத்தினுடைய எஃபெக்ட் இன்னி மட்டும் இருக்குது இல்லையா? அப்போ என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ற அபிமானம். அந்த அபிமானமானது ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து கல் குடித்தா மாதிரி அவனை வந்து சுத்த விடும் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் நமக்கு யோசிக்கணும், அபிமானம் இருக்கா அப்படின்னு. இது வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிக்கும் நமக்கு. குரூப்பிசம், இவன் என்ன சொன்னாலும் கரெக்டு, அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் என்ன சொன்னாலும் கரெக்டு, அதுக்கு பேர் அபிமானம். அது போட்டோம். கொஞ்சம் பெரியவாளானவுடனே ஹீரோ வர்ஷிப். சினிமாவில் ஒரு ஹீரோ வருவான், அந்த ஹீரோ என்ன பண்ணாலும் கரெக்டு, அவன் என்ன சொன்னாலும் கரெக்டு. அவன் அதாவது அபிமானத்தினுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னாக்க, அந்த ஹீரோ பற்றி யாராவது ஏதாவது சொன்னால் நமக்கு கோபம் வரும். அவன் பர்சனல் லைஃப்பில் பெரிய ஜீரோடா, அவன் தப்பு அப்படின்னா செம்ம கோபம் வரும் இந்த பையனுக்கு. பார், தலைவரை பற்றி அப்படி பேசாத. தலைவரா? உனக்கு யாரா தலைவராக இருக்கணும்? நச்சிகேத்தன் தலைவனாக இருக்கணும், உத்தாலக ஸ்வேதகேத்து தலைவராக இருக்கணும், ஆஷுலாயனர் தலைவராக இருக்கணும், வசிஷ்டர் தலைவராக இருக்கணும், விஸ்வாமித்திரர் தலைவராக இருக்கணும், வள்ளுவர் தலைவராக இருக்கணும், வள்ளலார் தலைவராக இருக்கணும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக இருக்கணும், சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவராக இருக்கணும். அதை விட்டுட்டு காசுக்காக ஊரை ஏமாத்திண்டு ஏதோ பண்ணின்னு இருக்கான், அவனை போய் தலைவன், என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்கிறிய, வெக்கமாக இல்லை? அவ்வளோ கீழ்த்தனமாக போயிடுத்தான் நம்மளுடைய கல்ச்சர். அதில் இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை ஒன்றும் சொல்லலைண்ணா. பாரு, என்ஜாய் பண்ண, என்டர்டெயின் பண்ண. பட் ஒய் டு யூ ஹாவ் டு டேக் ஹிம் ஆஸ் யுவர் லைஃப் கைடு? ஃபோட்டோ எடுத்து ஒட்டிக்கிறது, அப்புறம் அவன் வந்து எந்த பிராண்டில் சட்டை போட்டுப்பான்னு தெரிஞ்சுக்கிறது, எப்போ வீட்டை விட்டு கிளம்புவான்னு தெரிஞ்சுக்கிறது, எப்போ வீட்டிலேருந்து வெளில வருவான்னு தெரிஞ்சது, என்ன சாப்பிடுவான்னு தெரியறது. பாப்பா என்ன ஒரு வர்ஷிப்புப்பா. இந்த வர்ஷிப்பை அப்படியே கொஞ்சம் பகவானுக்கு ஷிஃப்ட் பண்ணேன். கிருஷ்ணர் எங்கே பிறந்தார்? கிருஷ்ணர் என்னெல்லாம் லீலை பண்ணார்? கிருஷ்ணருடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன? ராமருடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் என்ன? ஹனுமான் எனக்கு தலைவனாக இருக்கணும். ஜெய பஜரங் பலி தோடு துஷ்மனுக்கு நெலி. அப்படி ஹனுமான் வந்து தலைவராக இருக்கணும். ஹனுமானுடைய வீரியம் என்ன, பராக்கிரமங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், இதில் நம்மளுடைய விஷயத்தை நம்மளை போய் ஆழமாக நம்மளை வந்து இம்பேக்ட் பண்ணணும். ஸோ வென் யூ ஸ்னேகம் ஒரு அபிமானம் ஒருத்தர் மேலே நீ வைக்கிற அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி வந்து உன்னை டோட்டலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்ஃபேக்ட் மெனி பிளேசஸ் யூ வில் ஸ்டார்ட் imitating that personality. நிறைய பேர் வந்து அப்படிலாம் பண்ணுவான், தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு அப்படி பண்ணுறது. இதுக்கு
யூ கீப் இமிட்டேட்டிங் தட் பர்சனாலிட்டி. இதில் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிறதுனா, நாம் நம்மளுடைய பர்சனாலிட்டியும் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியும் லூஸ் பண்ணுறோம். புரியுறதா? அதுக்கு இடம் கொடுக்காத. என்டர்டெயின்மெண்ட்டாக பாரு, 2 மணி நேரம் படம் பாரு, ஜாலியாக இரு, ஓகே, அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு போயிடு. அப்படியே அவன்தான் கடவுள், அவன்தான் வந்து இது, அது தேவையில்லை. நம்ம நாட்டையும் அந்த அபிமானம் தான், ஹீரோ வர்ஷிப் தான் இன்னி மட்டும் ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. அப்போது இது வந்து அபவுட் பர்சனாலிட்டி. விஷயங்களுக்கு வருவோம். நிறைய விஷயங்கள் வந்து அது எனக்கு வேணும், ஐயோ ஐ நீட் இட். நம்மளுடைய ரெகுலர் எக்ஸாம்பிள் என்னது? ஐஃபோன், இல்லையா? ஐஃபோன் ஆர் எனி மொபைல் ஃபோன். இந்த புது டிசைனை டிவியில் பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கி ஆனோம் அப்படின்னு அந்த இருக்கு இல்லையா? இம்மீடியட்டாக டக்குன்னு நமக்கு வந்து ஸ்நேகம் ஏற்பட்டுடும். ஸ்நேகம்னா அபிமானம். அந்த அபிமானம்னா என்ன ஆகிறதுனாங்க, அந்த விஷயம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த விஷயம் இப்போ இல்லாதனால ஐ எம் இன்கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு மேனியா ஒன்று க்ரியேட் ஆகுது. மேனியாவாக அது என்னது? ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகுது. அதுக்கு பேர் ஹாலுசினேஷன் அப்படின்னு பேர். அதாவது அதை அந்த டிவியில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோ அந்த பொருளை வந்து மால்லையோ பஜார்லேயோ பார்க்குறது மட்டும் ஒன்றும் இல்லை. நான் பாட்டுக்கு ஹாப்பியாக தான் இருந்தேன், இல்லையா? ஜஸ்ட்டு கண்கள் அதை பார்த்த உடனே நான் வந்து ஐ ஹவ் பிகம் சேட். ஒய்? இப்போ சொல்லு, அந்த பொருள்லேருந்து உனக்கு சேட்னஸ் வருதா இல்லை ஹாப்பினஸ் வருதா? உண்மையாகவே அந்த பொருள்லேருந்து சேட்னஸும் வரல, ஹாப்பினஸும் வரல. நீ அது மேலே ஒரு பற்று வச்சிருக்கல்ல, அந்த பற்று என்ன பண்ணுறது அப்படின்னா, வித்தவுட் தட் ஆப்ஜெக்ட் ஒன்றை சேடாகவும் வித் தட் ஆப்ஜெக்ட் ஒன்றை ஹாப்பி பர்சனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. வெரி குட். நம்ம ஸ்டூடெண்ட்லாம் இப்போ ரீசெண்டாக 2-3 பேர் வந்து வண்டி வாங்கினான். இன்னொரு பையன் கூட இப்போ வாங்கிட்டானான்னு தெரியல, மீட்டியார் அப்படின்னு ஒரு வண்டி. என்ன புல்லட்டு தானே, ராயல் என்ஃபீல்டோடு தானே, இல்லை வேறு ஏதோ ஒன்று. ஒரு பையன் பல்சர் வாங்கினான். வாங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, அதெல்லாம் தப்பு இல்லை, என்ஜாய் பண்ணேன். ஆனால் ஒன்று அப்சர்வ் பண்ணியோம், வாங்கி 2 மாதம் 3 மாதம் ஆறுதே, அதே ஹாப்பினஸ் இருக்கோ அந்த வண்டி எடுக்கிறச்சே? இல்லை. அப்போது ஹாப்பினஸ் வந்து ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும், ஹாப்பினஸ் வந்து ஆப்ஜெக்டில் இல்லை, பட் த வே ஐ பர்சீவ் தட் ஆப்ஜெக்ட். அந்த விஷயத்தை நான் எப்படி மனசில் பொருள்படுத்துகிறேன். வெளியில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து என் மனசில் நான் ஒரு பொருள்படுத்துகிறேன் இல்லையா? அந்த மனதில் நான் அதை பொருள்படுத்துவது, எவ்வாறு பொருள்படுத்துகிறேன் என்பதை வைத்து அந்த பர்டிகுலர் விஷயத்தினுடைய சங்கத்தினால் எனக்கு துன்பமோ இன்பமோ ஏற்படுகிறது. டே அண்ட் நைட் அந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸே மைண்டில் வரும். அந்த டிவியில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஹீரோயினோ ஹீரோவோ போட்டுருந்த அந்த கிழிஞ்சு போன ஜீன்ஸு, அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு வாங்கிடணும். எதுக்கு தீபாவளிக்கு வாங்கணும்? இதுக்கு முன்னாடியே நம்ம பர்த்டே வருது, அதுக்கே வாங்கிடலாமே. எதுக்கு பர்த்டேக்கு வாங்கணும்? அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது காரணம் கண்டுபிடிச்சி அதுக்கு வாங்கிடலாமா? டே அண்ட் நைட் அது ஓடிண்டே இருக்கும். அப்போனா என்ன? யூ ஆர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் மாதிரி யூ ஆர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அபிமானம் ஆன் வஸ்து ஆர் பர்சன். அதை வந்து அப்சர்வ் பண்ணேனாலே, இந்த நான் சொல்கிற எல்லா விஷயமுமே என்ன சங்கர பகவத்பாதால் எதுக்கு சொல்கிறார்? அதை அப்சர்வ் பண்ணாலே அதனுடைய வீரியம் குறைஞ்சும். அண்ட் வி ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் இட் ரேதர் தேன் தே ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் அஸ். புரியுறதா? அடுத்தது என்ன? தஸ்யவஹா ச கே. தஸ்யஹா, தஸ்யனா என்ன? தஸ்யவஹா அப்படின்னாக்க திருடன். திருடன். ஓகே. எது எது திருடன்? திருடன் என்பது யாது? திருடர்கள் அப்படின்னா விஷயா. இப்போ தான் பார்த்து முடித்தோம், இதோட சேர்த்து தான் பார்க்க வேண்டியது. அந்த விஷயம் என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ சொன்னேன் இல்லையா, நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன் இல்லையா? சும்மா இருந்த என்ன அது கண்ணு முன்னாடி வந்து கண்ணில் பட்டு
அது என்ன பண்ணிடுது, பார் உங்ககிட்ட இல்லை பார், உங்ககிட்ட இல்லை பார். இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டு புதுசாக ஒரு வண்டி வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், அதில் நமக்கு சந்தோஷமாக இல்லை நமக்கு கஷ்டமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்கும், வெரி குட்ரா வாங்கிட்டேன். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன, சார் நமக்கு இல்லையே, நம்மளும் வாங்கலாமா, ஆனால் நம்ம அப்பா கேட்டால் இப்போ வாங்கி தர மாட்டார், அப்பா கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, சார் ஈக்குவலாக ஒரு இது வருது இல்லையா? அப்போது நம்மளுடைய சந்தோஷத்தை பறிக்கிறது உண்மையாகவே எது? விஷயங்கள். கண்ணுக்கு கண்களுடைய விஷயங்கள், காதுக்கு காதுகளுடைய விஷயங்கள். அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு லைஃப்பில் காமிச்சு நம்மளுடைய எல்லா டைம் அதில் வைலவே பண்ணிடணும். நம்ம புரியுறதா? அண்ணாத்தே அப்படின்னு ஒரு சின்ன போஸ்டர் போட்டாக்க உடனே கூகுள் போய் அண்ணாத்தே ரிலீஸ் டேட், அண்ணாத்தே டீட்டெயில்ஸ் அப்படின்னு உடனே அங்கேருந்து யூடியூப்பு போவோம். யூடியூப்பில் போய் அடித்தாக்க ஆல் ரியல் ஃபேக்ட்ஸ் அபவுட் அண்ணாத்தே அப்படின்னு ஒருத்தன் போட்டிருப்பான். அவன் கடைசி மட்டும் சொல்லவே மாட்டான், அண்ணாத்தே அப்புறம் திருப்பி ஒன்று போட்டால் வேறு ஏதோ ஒன்று போடுவான், ட்ரூத் பிஹைண்ட் அண்ணாத்தே, த ரிலீஸ் டேட், வாட் ஹேப்பன் டு ரஜினி ஆன் த செட்ஸ் ஆஃப் அண்ணாத்தே, இன்னும் என்னமோ பண்ணும். அந்த அண்ணாத்தே அப்படின்ற ஒரு சின்ன போஸ்டர் எங்கேயோ பார்த்து எனக்கு அப்படி இப்படி ஒரு 45 மினிட்ஸ் போய்டும். அதில் இந்த 45 நிமிஷம் முன்னிடம் இருந்து திருடப்பட்டதுக்கு காரணம் எது? கண்களுக்கும் காதுகளுக்கும் விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். கரெக்ட்? அப்போ நம்ம இந்திரியங்கள் எதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதோ அந்த விஷயங்கள் அதனுடைய லிமிட்டில் நீ வைக்கலைன்னா அதெல்லாம் உன்னுடைய லைஃப்பை சூறையாடிடும். தஸ்யவஹா தீவ்ஸ். அப்போது நமக்கு அது மேலே ஒரு ஆசை ஏற்படுறது இல்லையா, அது எனக்கு வேணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எனக்கு பிடிக்காத விஷயமும் என்கிட்ட டைமை திருடின்னு போயிடும். தெரியுமோ? அவன் உன்னை பற்றி என்ன தெரியுமா சொன்னான், லாஸ்ட் இயர் முடியும் போது உன்னை பற்றி தப்பாக பேசினா அது ஓகேடா, அக்செப்டபிள். இந்த வருஷம்தான் நீ அவனோட இல்லவே இல்லையே, இருந்தாலும் உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டான்டா, ஐயோ ரொம்ப மனசுக்கு எனக்கு கஷ்டமாக எடுத்து, சரி விடு நான் அப்புறம் பேசுகிறேண்ணா அப்படின்னு வச்சுட்டான்னு வச்சுக்கோ. என்ன சொல்லியிருப்பான் நம்மளை பற்றி என்ன சொல்லியிருப்பான்? அந்த நாய்க்கு ஒரு யோகியதையும் கிடையாது, இருந்தாலும் நம்மளை பற்றி எப்படி பேசலாம் ஒரே நமக்கு ஸோ விருப்பும் வெறுப்பும். ஒரு பக்கம் விஷயம் இருக்குது, அந்த விஷயத்தையும் என்னையும் கனெக்ட் பண்ணுறது என்ன? என்னுடைய லைக் அண்ட் டிஸ்லைக் இல்லையா? ஸோ லைக் அண்ட் டிஸ்லைக் தான் மீடியம். இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மீடியம். அந்த லைக் அண்ட் டிஸ்லைக் அந்த விஷயத்தோட ஜாயின் ஆகி, விஷயமோ பர்சனோ சிட்டுவேஷனோடைய ஜாயின் ஆகி எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போய்டுறது. பகவத்கீதாவில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோஹோ வசம் ந ஆகச்சேத். அதனுடைய வசத்தில் போய் மாட்டிக்காத. தௌ பரிபந்தினௌ, அது வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். ரெண்டு பக்கமும் நின்றுருக்கான. 2 மரம் இருக்குது, 2 மரத்துக்கு பின்னாடி 2 கொள்ளைக்காரன் நின்றுருக்கான. ஒன்று லைக்கு, இன்னொன்று டிஸ்லைக். அதுக்கிட்ட இழந்துராத. அதனால் இன்னொரு இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எப்படி நடக்கிறது, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னா, தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் குரோதோபிஜாயதே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. யங் ஏஜில் இருக்கும்போது பகவத்கீதா மனப்பாடம் பண்ணிடணும். புரியுறதோ? சரி ஜி, இந்த ஸ்லோகம் ஒன்று சொன்னேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் என்னென்னா விஷய தியானம். நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம், சொன்ன மாதிரி சும்மா இப்படி இருப்போம். அந்த தொங்குற ஜீன்ஸை பார்த்துருவோம். புரியுறதா? கடையில் அந்த ஜீன்ஸ் தொங்கின்னு இருக்கு, பரவாயில்ல. ஆனால் 7 இடத்துல கிழிஞ்சிருக்கு அந்த ஜீன்ஸ். ஜீன்ஸ் கிழிஞ்சு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பேண்ட்டு கிழிஞ்சு போனால் தூக்கி போட்டுடணும்.
ஆனால் கிழிஞ்சு போன பேண்ட்டை காசு கொடுத்து வாங்குறது வந்து இஸ் இட் சிவிலைசேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது ஐ எம் லீவிங் இட் டு யூ. நீங்கள் சொல்லலாம் ஜி உங்களுக்கு அதில் இருக்கிற ஃபேஷன்லாம் தெரியாது ஜி, நீங்கள்லாம் ஓல்டேஜ். நான் ஓல்டேஜ் என்ன வேணால் சொல்ல, ஆனால் சிவிலைசேஷனான்னு யோசிச்சு பாருங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா நம்ம பார்ப்போமா, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஹோல் மேஜிக் எப்படி நடக்கிறதா, ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை நம்ம தரிசனம், அதை பார்த்தது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். விஷய தியானம், தியாயத்தோ விஷயான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னாகும், அதை பற்றி யோசிக்க என்னாகும்னா அதுக்கும் நமக்கும் ஒரு பாண்டிங் ஏற்பட்டுவிடுமா. சங்கஹா உபஜாயத்தே தேஷு சங்கஹா உபஜாயத்தே. அந்த சங்கம் என்ன பண்ணுறது, ஸோ ஐ எம் நவ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் இட். எவ்வளோ கேமரா மெகா பிக்சல்னு தெரியும், எவ்வளோ ஜூம் இருக்குதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் எவ்வளோ கேமரா இருக்குதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு தெரியும், அதுக்கப்புறம் வந்து யார் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் ரிலீஸ் பண்ணுறான்னு தெரியும், என்னென்ன கலரில் ரிலீஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் சங்கம் ஆகிடும் நமக்கு. நல்லா ஐ எம் கம்ப்ளீட்லி அசோசியேட்டட், கம்ப்ளீட்லி ஆன் போர்டு வித் த நியூ ஐஃபோன் ரிலீஸு. ஒய் நாட் ஐ பை இட் இல்லையா? அடுத்தது வாங்கிட்டா என்ன, காமஹா, காமம் ஏற்படுறது. அப்புறம் காமத்திலேருந்து என்ன ஏற்படுறது, சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோபி ஜாயத்தே. இன்கேஸ் என்னுடைய காமம் நிறைவேறலைன்னா எனக்கு கோபமாக வரும். எதெல்லாம் வந்து என்னுடைய காமத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தடுக்கிறதோ அது மேலெல்லாம் கோபம் வரும். குரோதம் வந்தால் என்னாகும், புத்தி குரோதாத் பவதி சம்மோகா, மோகம், எது ரைட்டோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அப்படி விவேக சக்தியை கம்ப்ளீட்டாக இழந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து மோகம்னு பேர். மோகத்துலேருந்து என்ன ஆகுமா, புத்தி நாசகா, புத்தி கம்ப்ளீட்டாக டோட்டலாக ஜீரோ ஆகி பிரணஷ்யதி, நாசமாக போயிடுவேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அதனால் இந்த அந்த நாசமாக போகிறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஜ்லேயாவது தயவுசெய்து அலர்ட்டாக ஸ்டாப் பண்ணிக்கோ, அதுக்கு பேர். அப்போ இந்த விஷயங்கள், அந்த விஷயத்தினிடத்தில் நமக்கு இருக்கும் ராகம், அதை வந்து இது பண்ணும். அடுத்தது என்ன, பவவல்லி கா, பவவல்லி, வல்லின்னா என்ன, கொடி, படர்ற கொடி. இந்த மற்ற எல்லா மரஞ்செடி கொடிகள் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த கொடி வந்து ரொம்ப வேகமாக படரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டக்கு 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 டக்குன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து இன்றைக்கி பார்த்ததுக்கு நாளைக்கு பார்த்ததுக்கு நமக்கு சேஞ்ச் தெரியும். சரி, இங்கே சங்கரர் ஏன் அதனுடைய இது பவவல்லிக்கா எது கேட்குறார் அப்படின்னா, பவ இந்த மீண்டும் மீண்டும் பிறக்கிற இந்த படர்ற கொடி எதை குறிக்கிறது, எதனால, எது வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னா ஆசை, திருஷ்ணா. திருஷ்ணான்னு ஒரு வார்த்தை, அதுக்கு பேர் ஆசைன்னு பேர். அடுத்த கேள்வியும் சொல்லிட்டு இதோட முடிச்சிடலாம். வைரி கா, ஒரு மனுஷனுக்கு எது எதிரி அப்படின்னா, இப்படி கிளாஸ் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்து கூட அதை சரி பண்ணுறதுக்கான எஃபர்ட்டு போடாமல் எவன் இருக்கணும், எஸ்து அனுத்யோகா, உத்தியோகத்தில் இருக்கணும். என்ன உத்தியோகம் அப்படின்னா, நம்மளை நாமளே மேம்படுத்திக்கக்கூடிய உத்தியோகம், அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் உத்தியோகம், உத்தியத்தனம், அதாவது எஃபர்ட்டு போடுறதுன்னு. யூ ஷுட் புட் யுவர் எஃபர்ட் டு என்ஹான்ஸ் யுவர் பர்சனாலிட்டி. அது போடலைன்னா, அந்த போடாமல் இருக்கக்கூடிய ஒரு தான் அப்படின்னு இருந்தேன்னாக்க அதுதான் உனக்கு முதல் எதிரி. இப்போ இந்த திருஷ்ணா, அப்போது இந்த பவவல்லி திரும்பி திரும்பி நமக்கு பர்த்தை கொடுக்கறதுக்கும், ஒரு பர்த்லேயே நமக்கு திருப்பி திருப்பி வந்து கஷ்டத்தை கொடுக்குற அந்த விஷயம் எது, அந்த பவம், அந்த சம்சாரம், அது எதுனா ஆசை அப்படிங்கிற. ஆசை அப்படின்னா ஆசை ஏற்படுறது தப்பா ரைட்டா?
ஆசைப்படுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆசை நிறைவேறியே ஆணும் அப்படின்னு கண்டிஷ்னலாக வெறி கொண்டு அலையிறது வந்து தப்பு. அப்போ கௌதம புத்தருடைய டோட்டல் லைஃபோடைய சாரம் என்ன சொன்னார் அவர்? ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்போது ஆசை எந்த அளவுக்கு இருக்கலாம் நமக்கு? எந்த ஆசை நிறைவேறினாலும், முக்கியமாக நிறைவேறாமல் போனாலும் நமக்கு துன்பத்தை அளிக்காத அளவுக்கு நீ வந்து ஆசையை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆசை வந்து அந்த ஆசை நிறைவேறலைன்னா துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா அந்த ஆசையை அறவே தவிர்த்து விடு அப்படின்னு சொல்கிறார். ஃபர்தராக என்ன இருக்குங்க நாளைக்கு கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். நாளைக்கு நமக்கு ரெகுலர் டைமில் கிளாஸ். நாளைக்கு தேர்ஸ்டே இல்லையா? நாளைக்கு ரெகுலர். நாளைக்கே தேர்ஸ்டேவா? 3 கிளாஸ் எடுத்தா இன்றைக்கி. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு ரெகுலர் டைமிங்கில் இதே மாதிரி கிளாஸ் இருக்கும். காத்தால நம்ம ஒரு 2-3 பேர் மட்டும் பூஜை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, இது ஒரு விஷயம். வேறு எந்த விஷயமும் இல்லை. தட்ஸ் ஆல். சரியா? ஹரி ஓம். ஸ்ரீ குருபியா.